ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரப்பர் பேட் ஃபார்மிங் ப்ராசஸ். ஓகேவா? இது வந்து ஷீட் மெட்டல் டாப்பிக்கில் ஒரு பார்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்ச் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் இருக்குது, ஒரு ரேமுக்கு, அதாவது அப்பர் ரேம். ஓகேவா? அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா பேட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஹோல்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ். ஓகேவா? இத்தனை இருக்குது. ஓகேவா? இதில் இந்த பேஸ் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இந்த ரேம் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து மூமெண்ட் ஆகும். ஓகேவா? இந்த ரேம் மட்டும் தான் மூமெண்ட்டாக இருக்கும், அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? இந்த பேஸ் வந்து ஸ்டேபிளாகவே இப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராசஸில் வந்து இந்த ரேம் வந்து கீழே மூவ் ஆகும்போது, அதாவது இப்படி மூவ் ஆகும்போது இந்த ரப்பர் பேட் வந்து இந்த பஞ்சு மேலேருந்து உட்காரும். ஓகேவா? பஞ்சு மேலே என்ன இருக்குது? பிளாங்க் இருக்குது, அதாவது ஒர்க் பீஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஒர்க் பீஸ் என்ன ஆகும்? இது வந்து அமுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளாக்கர் வந்து பிளாங்க் ஹோல்டர் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அப்படியே அந்த ரேம் மூமெண்ட் வந்து இப்படி கீழே இறங்க இந்த ஷேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கே வந்து நம்மளுக்கு வந்து மாறும். ஓகேவா? இதான் வந்து இந்த இதோட ஆக்சுவல் ப்ராசஸோட யூசேஜ். ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா, இதில் வந்து ரேம் வந்து ஃபிக்ஸடு, இது எதையுமே நவுத்த மாட்டாங்க. ஓகேவா? இந்த பஞ்ச், அதாவது இந்த பிளாங்க் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிங்கை மட்டும் வந்து வேறு மாற்றிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பா ஷேப்பில் வந்துருக்கு. கரெக்டாக இந்த பா ஷேப்புக்கு பதிலாக வந்து என்னன்னு வரும்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்படி வி ஷேப்பில் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை வந்து வேறு எந்த மாதிரி ஷேப் வேணும்னாலும் இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அது எல்லாமே கூட ஃபார்ம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த ஹோல்டர் வந்து மாற்றுவாங்க. ஆனால் வந்து இந்த அப்பர் ரேம் இந்த பார்ட்டை ஃபுல்லாக வந்து மாற்றவே மாட்டாங்க. ஓகேவா? அப்படியே தான் இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். ஓகேவா? இந்த இது வந்து மூமெண்ட்டில் இருக்கும், இது வந்து ஃபிக்ஸடாகவே இருக்கும், இது மூமெண்ட்டு. ஓகேவா? இது ரப்பர் பேடு உள்ளார. ஓகேவா? இது வந்து அந்த ரப்பர் பேடை ஹோல்டர் பண்ணுறதுக்கு உண்டான மோல்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். ஓகேவா? இன்ட்ரடக்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதில் வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்படியே எழுதலாம். ஓகேவா? இன்ட்ரடக்ஷனில் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கேன். மார்ஃபார்ம் இதுதான் வந்து அதுக்கு இன்னொரு பேர் வந்து மார்ஃபார்ம்ங்கிற ப்ராசஸ். ஓகேவா? இது மெயினாக வந்து பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஆப்ரேஷனுக்கு மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து ஹை குவாலிட்டி ப்ரொடக்ஷனில், ஹை வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் வந்து ஃபியர் குவான்டிட்டி ஆஃப் பார்ட்ஸ் அந்த டைமில் மட்டும் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற போது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பு, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப், ஒரே இது வந்து நீங்கள் இந்த ஒரு டிசைனுக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் ஷேப் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து லப்பர் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு ஷேப்பு கிடையாது. கரெக்டாக அந்த கீழே நீங்கள் என்ன அந்த பிளாக்கு ரிங், அந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக்கோட என்ன ஷேப்புக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு தான் வந்து ஷீட் மெட்டல் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஃபார்ம் பிளாக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சஸ்ன்பாங்க. ஓகேவா? அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த ஃபார்ம் பிளாக்கு, இவன் வந்து என்னன்னா இவனுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சஸ். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸு. இதே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரொசீஜர்ஸை. இது வந்து டை இஸ் ப்ரிப்பேர்டு விச் கேன் பி மேட், விச் கேன் பி மேல் ஆர் ஃபீமேல் டிபெண்டிங் ஆன் தி டிசைர்ட் ஷேப். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கிறது வந்து ரேம் வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு கீழே இருக்கிறத மட்டும் வந்து மூமெண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேட் இஸ் மவுண்டட் இந்த ஃபார்மிங் ப்ரெஸ்ஸு.
ரப்பர் பேட் சர்வ்ஸ் அஸ் அ ப்ரெஷர் மீடியம். ஓகேவா, அது வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரெஷர் மீடியமாகவே யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து மேலே இருக்கிற அந்த மோல்டு வந்து கீழே இறங்கும் ரேமு, இறங்கும் போது வந்து அந்த ஷீட் மீடியம் மேலே வந்து பட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேட் தான். ஓகேவா, அதனால தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷீட் பிளேஸ்மெண்ட், ஷீட் மீடியம் டு பி ஃபார்ம்டு ஓவர் தி டை. ஓகேவா, பிளேஸ்டு ஓவர் தி டை. ஓகேவா, அதை சொன்ன அந்த பஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பஞ்சுக்கு மேலே வந்து வச்சிருவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ரெஸ்ட் தி ப்ரெஸ் இஸ் கான்ஃபிகர்ட் வித் ரப்பர் பேட் அண்ட் பொசிஷன் ஆப்போசிட் தி டை. ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ரெஸ் இஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் ரப்பர் பேட் கம்ப்ரஸ்ட் அகேன்ஸ்ட் ஷீட் மெட்டல் அண்ட் புஷிங் அகேன்ஸ்ட் தி டை. ஓகேவா, தி நேச்சர் ஆஃப் தி ரப்பர் இஸ் என்ஷூர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூனிஃபார்ம் இருக்கும். இதுதான் அந்த அட்வான்டேஜாக நீங்கள் கூட எழுதிக்கலாம். ஓகேவா, ஆஃப்டர் தி ப்ரெஸ் சைக்கிள் தி ரப்பர் பேட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் தி பேங்க் த ஃபார்ம்டு பார்ட் இஸ் ரிமூவ்டு. ஓகேவா, இதை நீங்கள் வந்து கூட எழுதிக்கலாம். இதே நீங்கள் எக்ஸாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது நீங்கள் அட்வான்டேஜாகவும் டிஸ்அட்வான்டேஜாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 மட்டும் எழுதினாலே கூட போதும். இதில் கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட நெட்லேருந்து வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்லெஸ் டைக்கு நீங்கள் வந்து அவ்வளோக்கு செலவு பண்ண அவசியமே இல்லை. அதே மாதிரி மோர் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். நோ லூப்ரிகேஷன் வந்து தேவையில்லை. டூல் செட்டிங் டைம் இஸ் லெஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த பஞ்சை மட்டும் தான் ரெடி பண்ண போகிறீங்க. அதுக்கு மேலே இருக்கிற ரேமே மற்றதே எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. கரெக்டாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட் வியர் ஆட்டும். ரப்பர் பேட் இல்லை, நீங்கள் ரப்பரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து அந்த ரப்பரை வந்து யூஸ் பண்ணாமையோ இல்லை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ரப்பர் வந்து வியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, விரிசலோட ஆரம்பிக்கும். ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரப்பரில் வந்து நீங்கள் ஷார்ப் கார்னர்ஸ் வந்து கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகேவா, ஏன்னா ஷார்ப் கார்னர்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரப்பர் வந்து பிஞ்சு போயிடும். கரெக்டாக, கிராக்குள்ளேருந்து பிஞ்சு போயிடும். ஓகே, இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏரோஸ்பேஸ் இதில் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வந்து ஏரோஸ்பேஸ் காம்பனண்ட், இது ஆட்டோமேட்டிக் காம்பனண்ட்ஸ். இங்கே இருக்கிற எல்லா காம்பனண்ட்ஸுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ப்ரோட்டோடைப் ஆஃப் ஷீட் மெட்டல், ப்ரோட்டோடைப்பிங் பண்ணும்போது ஆர்என்டி நீங்கள் பண்ணுறீங்க, அப்போது ஷீட் மெட்டல் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ். ஓகேவா,